வெல்கம் டு டூன் சுட்டீஸ் தமிழ். ஒரு காட்டில் ஒரு காக்கா வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. அந்த காக்கா தன்னோட நண்பனை பார்க்க போகலான்னு முடிவு பண்ணது. காக்காவோட நண்பன் வீடு ரொம்பவே தூரத்தில் இருந்தது. அதனால அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிருச்சு. சீக்கிரமாகவே எழுந்து பறக்க ஆரம்பிச்சது காக்கா. ரொம்ப தூரம் பறந்து போனதால காக்காக்கு ரொம்பவே தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த காக்கா போற வழியில ஆறோ குளமோ எதுவுமே இல்லை. ரொம்ப நேரம் தண்ணி எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருந்தது காக்கா. எங்கேயுமே தண்ணி கிடைக்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்து போய் பார்த்தா ஒரு வீட்டுக்கு வெளியே ஒரு பானையில் கொஞ்சமாக தண்ணி இருந்தது. காக்கா அதை போய் பார்த்தது. ஆனால் காக்காக்கு குடிக்க முடியல. அதை தண்ணி ரொம்ப கீழே இருந்ததுனால காக்கா யோசிச்சது. அந்த பானைக்கு பக்கத்தில் நிறைய கற்கள் இருந்ததை பார்த்தது. ஒவ்வொரு கல்லாக எடுத்து பானைக்குள்ளே போட்டது. தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சது. தண்ணி மேலே வந்ததும் காக்கா தாகம் தீர தண்ணி குடிச்சது. நல்ல தண்ணி குடிச்சிட்டு திரும்பவும் வானத்துல பறக்க ஆரம்பிச்சது. காக்கா இப்போ ரொம்பவே சந்தோஷமா பறந்தது. தன்னோட நண்பன் வீடு இன்னும் கொஞ்ச தூரத்துல தான் இருக்கு, தாகமும் தணிஞ்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா பறந்து போயிட்டு இருந்தது. காக்கா தன்னோட நண்பன் வீட்டுக்கு போயிடுச்சு. நண்பனுக்கோ காக்காவை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். அன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு தன் நண்பன் கிட்ட காக்கா சொல்லிக்கிட்டு இருந்தது. காக்காவும் அதோட நண்பனும் ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி நண்பன் வீட்டிலேயே காக்கா தங்கிருச்சு. நம்ம எதையும் யோசிச்சு செஞ்சோம்னா நிச்சயமா வெற்றி பெறலாம்.